வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த டார்ச் லைட்டை ரிப்பேர் பார்க்க போகிறோம். ரொம்ப அழுக்காக அப்படியும் இப்படியும் ஓரங்கட்டி போட்டிருந்தாங்க. அப்படியே எடுத்து இதை பார்க்க முடியுமான்னு கொடுத்துட்டாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இதை எப்படி சரி பண்ணலான்னு. இதில் போட்டிருக்க பேட்டரியை பார்த்தோம்னா 5600 மில்லியாம்பியர் ஹவர் 1.2 வோல்ட் இருக்குது. ஸோ பேட்டரி ரொம்ப நாளாக சார்ஜ் போடாமல் தான் இவங்க வச்சுருந்துருக்காங்க. சார்ஜரே காணுங்கிறாங்க. ஸோ இதில் நம்ம சார்ஜ் இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல எவ்வளோ இருக்குன்னு. ஓகே, 0.747. ஓகே, பேட்ரி ஓரளவு கண்டிஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சார்ஜ் போடாமே இருக்கிறதால தான் இது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு சார்ஜர் இப்போ இல்லை. அதனால் முதல்ல பல்பு சுவிட்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் வாங்கிக்கலாம். இதை நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா பல்பு கழட்டும். பல்பு கழட்ட தேவையில்லை ஃபஸ்ட்டு. இருந்தாலும் இது எப்படி கழட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி கழட்டி காமிக்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்போ பல்பை செக் பண்ணலை எரியுதா என்னன்னு. இது வோல்ட் வந்து 1.2 வோல்ட்டா, அதுக்கு ஈக்குவலாக இந்த 1.2 வோல்ட் பேட்டரியை போட்டு பல்பு முதல்ல எரியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஆம்பியர் ஹவர் வந்து குறைவு. அது 5600 காமிக்குது, இது 1600 காமிக்குது. சரி, ஓகே. அப்போ பேட்ரி சார்ஜ் இல்லை. அதுதான் இதில் மெயின் காரணம். வந்து பேட்ரி சார்ஜ் இல்லாமல் இருந்துருக்கு இந்த லைட்டில். இப்போ வேறு பேட்டரியை போடும்போது எரியுது. ஆனால் இந்த சுவிட்சு வந்து சம்டைம் வந்து ஆன் பண்ணுறதுல சிக்கல் ஏற்படுது. அப்படிங்கிறதால இந்த லைட்டில் நான் வந்து சுவிட்சே மாற்ற போகிறேன். இப்போ அதாவது சுவிட்சை அமுக்கணும்னா ஒரு சில டைம் வெளியே வர மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணலாம், சுவிட்சவும் மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு. நம்ம ஐபி வாட்டரை போட்டு க்ளீன் பண்ணிட்டாலும் ஓரளவு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்படியே சுவிட்சை நான் இதுக்கு வந்து எப்படி சுவிட்சு மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் சுவிட்சு மாற்றிடலாம். புது சுவிட்சுன்னா ரொம்ப நாள் கிடக்கும்ல. இது வந்து எல்இடி டிரைவருக்காக இந்த சில காம்பனண்ட்லாம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த இண்டக்டரு, இந்த டயோடு, ஐசி, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர்னு போட்டு எல்இடி டிரைவ் அப்படியே இதில் இருக்குது. ஏன்னா 1.2 வோல்ட் வந்து அதிகப்படுத்தி பல்பை எரிய வைக்கிறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் ஃபால்ட் இருக்கா என்னன்னு நான் செக் பண்ணவே இல்லை. ஏன்னா பல்பு எரியுது. இதே செக் பண்ணிட்டோம், பல்பு எரியுது. வேறு பேட்டரி போட்டால் எரியுது. இந்த பின் தான் ரொம்ப முக்கியமானது எல்லா லைட்லேயுமே நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் பல்புக்கு மைனஸ். பேட்டரியுடைய மைனஸை பாடி வழியாக பல்பு கொண்டு போகிறது. அது உடஞ்சிடக்கூடாது. அது உடஞ்சதுன்னா சுத்தமாக எரியாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அதில் இருக்கிற பழைய சுவிட்சை வந்து எடுத்து அதை அமுக்கிற பகுதியை உடச்சிட்டு அதிலே ஒட்டிட்டேன். ஏன்னா இந்த புது சுவிட்சை வந்து அதிக உயரம் கொடுக்கறதுக்காக அந்த சுவிட்சை வந்து ஃபெவிக்விக் வச்சு அந்த இடத்துல பழைய சுவிட்சை ஒட்டிட்டு அது மேலே புது சுவிட்சை வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சுவிட்சு உயரம் வேணும். ஏன்னா இதில் அந்த ரப்பர் கேப்லாம் கிழிஞ்சதால் எடுத்து தூக்கி இருந்தாச்சு. இப்போக்கி ரப்பர் கேப்பும் நம்மகிட்ட இல்லை. அப்போ என்னென்னா சுவிட்சே அந்த உயரத்துக்கு வந்துடணும். அதனால் பழைய சுவிட்சை வந்து கீழே அந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஜூம் பண்ணிக்கோங்க. பழைய சுவிட்சை வந்து கீழே ஒட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இப்போ புது சுவிட்சை வந்து போட்டு ஒட்ட போகிறேன். ஸோ நம்ம வந்து புது சுவிட்சை ஒட்டியாச்சு. பழைய சுவிட்சை கீழே வச்சு அது மேலே புது சுவிட்சை ஒட்டி நல்லா உயரம் உண்டாக்கிடுச்சு. இதை அப்படியே எடுத்து மாட்டிட்டோம்னா நமக்கு டைரெக்டாக சுவிட்சை அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போக்கி ரப்பர் கேப்பு இல்லாத, யார்ட்டையுமே ரப்பர் கேப்பு இருக்காது உங்கள்கிட்டலாம். சுவிட்சு ஆனால் கடையில் கிடைக்கும். நானே பெரம்பலூரில் தான் இது வாங்கினேன். ராம்ஜி எலக்ட்ரானிக்ஸில் தான் வாங்கினேன் இந்த சுவிட்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அவ்வளோதான், சுவிட்சு டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி உயரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா. எந்த லைட்லேயுமே இந்த சார்ஜிங் போர்ட் வந்து இவ்வளோ உயரம் கொடுத்ததில்லை. இதில் தான் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து உயரமாக இருக்குது. இது உள்ளே விடும்போதே பார்த்தோம்னா அந்த சார்ஜர் போர்ட் வந்து லாக் ஆகுது. அது தெரியாமல் வந்து தள்ளி நானே கூட தள்ளி ட்ரை பண்ணுனேன். ரொம்ப என்னடா இது எதுவுமே மாட்டல. ஆனால் சரி, ஓகே, சார்ஜ் போர்ட்டை கரெக்ட் பண்ணி அப்படி தள்ளினீங்கன்னா போய் லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ சுவிட்ச் நல்லா நமக்கு உயரமாகவே வெளியே தெரியுது. அந்த உயரமும் பார்த்தோம்னா அந்த அமுக்கிற சைஸ்லேயே இன்னும் கொஞ்சம் ஏதாவது கட் பண்ணி அது மேலே ஃபெவிக்விக் லேசாக வச்சு ஒட்டிடுங்க. ஏன்னா ஃபெவிக்விக்கை நிறைய பேர்த்துக்கு யூஸ் பண்ண தெரியாமல் நிறைய சுவிட்சை வீணாக்கியிருக்காங்க. அது மேலே ஃபெவிக்விக்கை வச்சதுமே அது உள்ளே ஓடி சுவிட்சை லாக் பண்ணிக்கிறோம், காஞ்சி போய்.
அந்த உயரம் வேணும்னா இன்னும் பழைய சுவிட்சில் இருக்கிறத கூட அந்த அமுக்கிறத எடுத்து அதில் அப்படி வச்சு ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே நல்லா சுவிட்ச் தெரியும். இதை அப்படியே வச்சு அமுக்கிற டைப்பில் தான் இருந்தது. அது எடுக்கும்போது புட்டுருச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்க்ரூ டைப்பில் போட்டு ஸ்க்ரூ போடுற மெத்தடை உருவாக்கிட்டேன். அது என்ன ஸ்க்ரூ போட்டால் அப்படி நின்றுக்கும். ஓகே, இது எப்படி கழட்டுறது அப்படின்னா, மற்ற லைட்டை இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பக்கத்தில் வந்து தள்ளணும். தள்ளும்போது இந்த சார்ஜிங் போர்ட் வந்து வெளியே விட மாட்டேங்குது. அது மேலே ஒரு ரப்பர் வேறு இருக்கிறதால அந்த சார்ஜ் போர்ட்டு தான் தேங்குதுங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிற பாருங்க. இதை வெளியே எடுத்துகிட்டு இப்போ தள்ளினோம்னா சார்ஜ் போட்டு தேங்குது. அப்போ இந்த இடத்துல லைட்டாக அப்படி அமுக்கிட்டு அப்புறம் தள்ளினோம்னா வெளியே வந்துடுது. சரி, ஓகே, அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் எதாவது எங்கடா கழட்டுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் முடிக்க வேண்டி வரும். ஏன்னா நானே ரொம்ப நேரம் யோசிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டோம், ஆனால் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அந்த ரப்பர்லாம் எடுத்ததுக்கப்புறம் சார்ஜிங் போட்டு தான் மாட்டிருக்குன்னு அப்புறம் தான் தெரியுது. ஓகே, இதை கிளாக் வைஸில் டைட் பண்ணோம்னா கிளாக் வைஸில் திரும்பினா டைட் ஆகிடும். எதையுமே ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, அப்புறம் கழட்டுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து கரெக்டாக எந்த அளவு திரும்ப போதோ அதோட விட்டுறணும், எப்போ எந்த பொருளாக இருந்தாலும். ஏன்னா இது என்ன பைக்காக ஓட்டிகிட்டு போகும்போது லூஸ் ஆகிருங்கிறதுக்கு அப்படி இல்லைல்ல. ஓவர் டைட் பண்ணவே கூடாது. ஓகே, மறுபடி சுவிட்சு மாற்றிட்டோம். சுவிட்சு நல்லா ஒர்க் ஆகுது. அதான் அமுக்க முடியுது ஈஸியாக. டக்கு டக்குன்னு வெளியே போகுது, வருது. பல்பு எரியுதா? சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஓகே, சூப்பர். அந்த சுவிட்சும் எரிஞ்சது. சம்டைம்ஸ் சுவிட்சு ஆன் பண்ணுறதுல பிரச்சனை இருந்தது. அதனால தான் வந்து அதை ரிமூவ் பண்ணி வேறு சுவிட்ச் போட்டாச்சு. ரப்பர் கேப்பும் அவங்க வந்து குத்தி கிழிச்சி வச்சுருந்தாங்க. அதோட போட்டு அது எப்படியும் வேஸ்ட்டாக தான் போகும். இப்போதைக்கு கையில் என்கிட்ட ரப்பர் கேப்பும் இல்லை. இதை வந்து வேறு ஒரு மெத்தடில் வந்து சார்ஜ் பண்ணுனேன். 1.3 வோல்ட் காட்டுது. அது 1.2 வோல்ட்டு, பட் 1.3 வோல்ட் லோடு இல்லாததால் காட்டுது. வேறு மாதிரி சார்ஜ் பண்ணி இப்போ போட்டு பார்க்குறோம். ஓகே, குட். இப்போ நம்ம என்னன்னா ஒன்லி சார்ஜர் மட்டும் வாங்கினா போதும் 1.2 வோல்ட்டில். அது 1.5 வோல்ட்டில் வாங்கலாம். தேங்க்யூ.